ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி லீவ்ஸ் எப்படி போடணும்னு நம்ம பார்க்க போகிறோம். லீவ்ஸ் எப்படி போடணும்னா, நான் இப்போ வந்து ஒரு லைன் போடுறேன் பாருங்கள். ஒரு குட்டியாக ஒரு லைன் வச்சு நல்லா மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு டாட் போடுற மாதிரி நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு டாட் போடுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதை அப்படியே இழுத்துட்டே வாங்க. அப்போ அந்த ப்ரெஸ் பண்ணுறது வந்து குறைஞ்சிட்டே வரணும். அப்படி போடுங்க. அப்போ அந்த லீவ்ஸுங்கிறது கரெக்டாக வரும். ஒரு நல்ல ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்துட்டே வாங்க. அப்போ அந்த ப்ரெஸ் பண்ணுறது அப்படியே குறைஞ்சிட்டே வரணும். நம்ம லைன் அப்படியே இழுக்கும் போது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் வந்து நான் நிறையா லீவ்ஸ் வரைஞ்சிருக்கேன். எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3 லீவ்ஸ் வரைய போகிறேன். 3 லீவ்ஸ், ஓகேவா? வரைஞ்சி அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ ஒரு டிசைன் போட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து லுக்காக தெரியும், அழகாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ நான் இன்னொரு டிசைன் வந்து ஒரு லீஃப் வரைஞ்சி அதுக்குள்ளே ஒரு லைன் வரைஞ்சி ஃபுல்லும் அதில் அந்த கோடாக போடுறேன் பாருங்கள். லைன் இந்த மாதிரி போடுங்க. இது ஒரு லைன், ஓகேவா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு டிசைனையும் அழகாக வரைஞ்சி பாருங்கள். ஒன் டைம் தான் வரையணும்னு இல்லை. இப்போ தான் பழங்குறீங்க, மெஹந்தி இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் இதே டிசைனை ஒரு பேஜ் ஃபுல்லுமே போடுங்க. சில பேர் வந்து ஹாஃப் பேஜ் அதுக்குள்ளேயும் முடிச்சுக்கிறாங்க. 1 பேஜ் ஃபுல்லுமே போடுங்க. இப்போ இந்த டிசைன் லீஃப்னு இருந்ததுன்னா, இப்போ உங்களுக்கு ஹாஃப் பேஜே இது முடிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் அந்த போட்ட டிசைனையே மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மேலே ஒரு டிசைனில் வந்து நான் 2 விட்டுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன்ல அந்த லைன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. நான் லைன் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஒரு 3 லீஃப் வரைஞ்சி அதில் சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி அதுக்கு மேலே கலர் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அந்த டிசைன் வரேங்க. இப்போ 5 லீஃப் வரைஞ்சி சென்டரில் கோடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்து நீங்களும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 பேஜ் ஃபுல்லுமே நீங்கள் இந்த டாபிக் தான் கவர் பண்ணணும். ஹாஃப் பேஜ் மட்டும் வரைஞ்சிட்டு நான் வரைகிறத மட்டுமே வரையாதீங்க. உங்களுக்கு ஐடியா தோணலை, லீஃப் இப்படி இருக்கும், நீங்கள் வேறு எங்கேயாச்சும் எதாவது பார்த்துருந்தா கூட அதையுமே இதில் இன்க்ளூட் பண்ணி வரைங்க, ஓகேவா? நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸில் நீங்கள் போடுற டிசைன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த குரூப்பில் சென்ட் பண்ணிங்க, நாங்கள் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவோம். இந்த மாதிரி நான் எப்படியெல்லாம் டிசைன் போடுறேன் அந்த மாதிரி நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு டிசைன் போடுறேன் பாருங்கள். உடால சென்டரில் 2 லைன் வரைஞ்சி அந்த டிசைன் நல்லா லுக்காக இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் அவுட்லைன் கொடுத்துருங்க மறக்காமல். அப்போ தான் அந்த டிசைனே நல்லா தெரியும். உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து சரி பண்ணிடலாம்.
நம்ம ஒரு ஃப்ளவரில் வந்து எப்படி லீஃப் வரையணும்னு சொல்லிட்டு போன டிசைன் காமிச்சேன். நீங்களும் அந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாம் போட்டு அனுப்புங்க. இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.